ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இயல் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இயல் 2ல் வந்து திருக்குறள் மட்டும் விட்டுட்டோம். நான் தெரியாமல் தான் விட்டேன். சரி, இன்றைக்கி வந்து தெரிஞ்சே விட போகிறோம். ஏன்னா நம்ம திருக்குறள் வந்து தனியாகவே பார்த்துடலாம். ஏன்னா வந்து இப்போ 25 டாபிக் சொல்கிறாங்க. நம்ம எப்படி தான் படித்தாலும் நமக்கு ஒரு சில புக் பேக் கொஸ்டின் படிப்போம். அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து படித்தது ஞாபகம் வச்சு தான் எழுதுவோம். எக்ஸாமுக்குன்னு தனியாக படித்தாலும் அவங்க எப்படி வேணால் கேட்பாங்க. ஸோ சும்மா மேலோட்டமாக இப்போதைக்கு படிச்சுக்கலாம். இது திருக்குறளுடைய முதல் குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆங்கிற எழுத்து தான் எல்லா தமிழ் எழுத்துக்கு வந்து ஆங்கிறத தொடக்கம், சரிங்களா? அதுபோல் ஆதிபகவனே வந்து இந்த உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியான குறள் தான். ஏன்ற பொழுதின் பெரிதற்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக இப்போ நம்ம எல்லாருமே வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்க. கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் திருவள்ளுவர் நமக்கு தெரியும், கம்பர் தெரியும், காந்தியடிகள், பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறீங்களா நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நடத்த தேவையில்லை. நம்ம 3வது இயலுக்கு போயிடுவோம். ஆத்திச்சூடி 3வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடினா என்ன? ஃபஸ்ட்டு பொதுவாக நமக்கு காமனாக தெரிஞ்சுது உள்ள வரிசையில் வந்து ஆ வரிசையில் ஒன்று, ஆ வரிசையில் ஒன்று, அப்படி ஒரு அறிவுரைகளை சொல்கிற மாதிரி எழுதியிருக்கும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரைமேல் அப்படின்னு இதோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்து அறத்தை பற்றி சொல்லுதுங்களா? அவையோட ஆத்திச்சூடி வந்து நம்ம அறிவோம், அது அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு. ஆனால் பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடின்ட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ அறிவியலும் அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், சரிங்களா? ஆனால் அறிவியல் ஆத்திச்சூடினா யார்? நெல்லை சு. முத்து. கண்டிப்பாக இதில் வந்து ஏன்னா கொஸ்டின் நம்ம இப்போ இந்த குரூப் 2ல் என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு லைனும் சும்மா படித்து பார்க்குறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. சரி, படித்து எதுவும் ஆக போகிறதில்ல. இவ்வளோ படிக்கணுமா, இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கலாம் அப்படிங்கிறத சும்மா தெரிஞ்சுங்க. இப்போ நமக்கு அறம் செய்ய விரும்பி 6 சினம் சின்ன வயசுலேருந்து சொல்லி பழகிறதுனால நமக்கு அது ஞாபகம் இருக்குது. இப்போ அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கி, இயன்ற வரை புரிஞ்சுக்கொள், ஈடுபாட்டுடன் எந்த ஒரு செயலையும் அணுகு, உண்மையை வந்து கண்டறி, ஊக்கம் வந்து நமக்கு வெற்றி தரும், என்றுமே எப்பவுமே அறிவியல் தான் வெல்லும், ஏன் என்று கேள் அப்படின்ட்டு சும்மா 2-3 டைம் மட்டும் படிங்க. கண்டிப்பாக இதில் இந்த கூட எப்படி வேணால் கேட்பாங்க. ஏன்னா தாய் மாமன் வேட்டி என்ன வேட்டின்னு கேட்டவங்க இதில் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான், சரிங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போது ஓய்வற உலை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ அறிவியல் ஆத்திச்சூடின்னு கொடுத்து அவ்வு என்ற எழுத்தில் ஆரம்பிப்பது என்னது? ஔடதமாம் அனுபவம், ஔடதமாம் மருந்து, ஔடதமாம் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருவாங்க. எப்படி வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டாங்கன்னா சிலபஸ்லேருந்து தான் கேட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குது. எப்படி என்னன்னு தெரில. அதுக்கு நீதி வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களான்னு. சரி, படிக்கிறது நம்ம கடமை. ஸோ நம்ம படிக்கிறத தெளிவாக படிக்கலாம். அதுக்காக நம்ம அப்படிலாம் கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கலாம். நெல்லை சு. முத்து. இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை, ஒருமித்து அப்படின்னா ஒரு செயலை வந்து ஒருமித்து செய்யணும், ஒன்றுபட்டு. ஔடதம்னா மருந்து. அப்புறம் ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர். ஒத்த அலைநீளம் அதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ரெண்டுத்துக்கு வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை யாராவது எதாவது பேசிப்பாங்க. அவங்களோட திங்கிங் அதுக்கப்புறம் செயல்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒத்த அலைநீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து யாருன்னா நெல்லை சு. முத்து. அவர் சாரிங்க, சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இப்படி சொன்னது வந்து நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் வந்து பாராட்டியிருக்காரு. நீங்கள் என்ன மாதிரியே வந்து சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவர் வந்து யாருன்னா நெல்லை சு. முத்து அப்படிங்கிற யாருன்னா அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அப்புறம் ஒரு கவிஞர், சரிங்களா? நம்மளுடைய பாரதியார் எப்படி விடுதலை கவிஞர், விடுதலை போராட்ட வீரர், அப்புறம் கவிஞர். அதே மாதிரி இவர் சயின்டிஸ்ட், அப்புறம் கவிஞர். அப்புறம் எங்கெங்கெல்லாம் பணிபுரிஞ்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவர் இந்தியாவில் தான் பிறந்திருக்காரு. அப்போ கண்டிப்பாக வந்து இஸ்ரோவில் கண்டிப்பாக வேலை செஞ்சுருப்பார், சரிங்களா? இந்திய விண்வெளி மையம், அப்போது இஸ்ரோ. ஓகே, மீதி 2 இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோணும்.
இவர் விக்ரம் சாராபாய் யாருன்னா வந்து விண்வெளியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் இருக்குது. விண்வெளி துறையின் தந்தை அப்படிங்கிறதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே ஃபேமஸானதா. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், சதீஷ் தவானுங்கிறது ஒரு ஃபேமஸ் தான். இன்னும் ஷார்ட்கட்டு இது கொஞ்சம் நல்ல இது வந்து பேசிக்காக பார்க்குறது. ஷார்ட்கட்டாக வந்து விக்ரமும் சதீஷும் இங்கே இஸ்ரோ போகிறாங்க. எப்படி விக்ரமும் சதீஷும் இஸ்ரோ போகிறாங்க, சரிங்களா? அப்புறம் அறிவியல் கவிதைகள் எழுதுவார். கவிதைகள்னே அறிவியல் கவிதைகள் எழுதுவார். கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார், சரிங்களா? இது கூட கேட்கறதுக்கு நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கலாம் லைன் பை லைனாக, சரிங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஔடதம்னா என்ன? உடல் நோய்க்கு மருந்து தேவை. மருந்துங்கிற பொருள் தர சொல் வந்து ஔடதம். நண்பர்களுடன் ஒன்றுபட்டு விளையாடு, அதுதான் ஒருமித்து. கண்டறி, கண்டு கூட்டல் அறி, ஓய்வு கூட்டல் அற, ஓய்வற. ஏன் இப்போது பிரிச்சிருந்தாங்கன்னா நம்ம சேர்த்து எழுதிடுவோம். ஆனால் பிரித்து எழுதுக்காக நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சொல்லை எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ எதிர்ச்சொல் இருக்குது. அணுகு அப்படின்னா நம்ம நெருங்கி போகிறது, அதுக்கு ஆப்போசிட் வந்து விலகு. ஐயம்னா டவுட், நமக்கு ஒரு சந்தேகம் வந்து சந்தேகத்தோட ஐயம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து தெளிவு. ஊக்கமுக்கு சோர்வு, உண்மைக்கு பொய்மை. இப்போது நம்ம இதை படிச்சுட்டு பார்த்தீங்களா, அறிவியல் சிந்தனைக்குள்ள ஆத்திச்சூடுன்னு என்ன ஆயில் தான் வரும். அதை வச்சு இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஆதான் இருக்குது. அறிவியல் கொள் சிந்தனைன்னு வராது, அறிவியல் சிந்தனைக்குள் பேசிக்காகவும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐயம் தெளிந்து சொல். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இருக்குது, ஏன் இருக்குது. இப்போ ஏன் என்று கேள், இது கூட விட்டுறலாங்க. என்று அப்படிங்கிறது வராது. சரி, இப்போது என்றும் அறிவியலை வெல்லும்னு கூட சொல்லலாமா? அதுதான் கரெக்டான வார்த்தை. அப்போது அறிவிலே என்றும் வெல்லும்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆத்திச்சூடியில் என்ன இருக்குது, என்றும் அறிவிலே வெல்லும் தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா வந்து இதில் விஷயம் நிறையா இருக்குது, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாலியாகவே கொண்டு போகலாம். அறிவியலால் ஆழ்வம் மேக்ஸிமம் இது ஒரு என்னென்னா இப்போ பாடநூல் நம்மளுக்கு புத்தகம் வெளியிடுறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கவிதையாக வந்து வெளியிட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, மனுஷன் வந்து எல்லா துறையிலுமே சாதிச்சிட்ருக்கான். ஆழ்கடலுக்குள்ளேயும் செல்கிறான், மேலேயும் போகிறான், வானத்துக்கு மேலேயும் போகிறான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள் ஒரு உதவியோட செய்தி தொடர்பில் வந்து சிறந்திருக்கிறான். என்னென்னலாம் சாதிச்சிட்ருக்கேன். எலும்பும் தசி இல்லாமல் செயல்படும் ரோபோட்டை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை வந்து மாற்றி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அணுவை பிழிந்து ஆற்றல் எடுத்து எல்லா தேவையும் நம்ம நிறைவேற்றி கொள்கிறோம். கரண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நாளைய மனிதன் என்ன செய்வான், விண்ணில் உள்ள கோள்களிலெல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்துடுவான். இப்போ பூமியில் இருக்கிற மாதிரி மற்ற கோள்களையும் நகரங்களாக அமைச்சு அங்கே வாழ்கிறதுக்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கிடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலையும் கூட இப்போ எப்படி நம்ம பஸ்ஸில் நார்மலாக போயிட்டு வரோமோ அதே மாதிரி ராக்கெட்டில் நார்மலாக போயிட்டு வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜினேஷன் தாங்க. வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா நம்ம பாரதியார். அவர் வந்து அப்போவே கற்பனை பண்ணி எழுதிக்கிறாரு. கங்கை புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அங்கே இந்தியாவில் வந்து கங்கையில் நடக்கிறது ஒன்று, மேலே அதாவது காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒற்றுமைப்படுத்தியிருப்பார் நிறையா. அதாவது அந்த வருங்கால இந்தியா எப்படி இருக்கும், வெள்ளி பனை மீது உலாவும், இமயமலையெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறத அவர் அப்போ நினச்சது இப்போ நிறைவேறி இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். சரி, மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான். ஓகே. ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்க்குறக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அப்போது எக்ஸாம் சென்டரில் வந்து யோசிப்போம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து ஆன்சரை வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 டேஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதாவது எப்படி மீனிங் கூட சொல்லணும். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. இதெல்லாம் ஈஸி. பட் அந்த கொஸ்டின் பாருங்கள், கொஞ்சம் டஃப் தான். நீங்கள் யோசிங்க. நீலம் கூட்டல் வான், நீலவான். இம்மு வந்து போயிடும். இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் இதெல்லாம் ஆகுதுன்னா, புணர்ச்சி விதிகள் நம்ம படிச்சிருப்போம். உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டோடும், மகரமை கெடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படிச்சிருப்போம். புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம தனியாக சிலபஸ் வைஸாக பார்க்கும்போது போகலாம். இப்போ நம்ம ஒரு
ஜாலியாக கொண்டு போகலாம் சரிங்களா. ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போகலாம். இது வந்து அடுத்தது கணியனின் நண்பன். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கணியன் அப்படிங்கிட்டு அந்த பையன் ஸ்கூல் விட்டு திரும்பி வருவான். அப்போ பார்க்கும்போது ஒரு ரோபோ இருக்கும். இது உங்கள் அப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இந்த ரோபோ கிட்ட என்னெல்லாம் உரையாடுறான் அந்த பையன் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இப்போ இந்திர மனிதன் அதாவது ரோபோட் வந்து நமக்கு என்னெல்லாம் செய்யுது, வீட்டில் ஹெல்ப் பண்ணுது, அலுவலகத்தில், தொழிற்சாலை, மருத்துவமனையில் கணக்கு போடுறதுக்கு, கற்றுத்தரும் இயந்திரம், டீச்சர்ஸாக இப்போ கேரளாவில் வந்து ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோ இருக்குது, கற்றுத்தருது. வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறையா வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, மனுஷங்க மாதிரி. ஓகேங்களா. அது நம்ம என்ன செய்ய சொல்கிறோமோ அதுதான் செய்யும். அது மட்டும்தான் வித்தியாசம். சரி, ஓகே. இருந்தாலும் நம்மளை விட பல வகையில் வந்து திறமையானது. சரி, ஓகேங்க. இப்போ இந்த ரோபோ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அடிமை அப்படின்னு பொருள். இது ரோபோ உருவாகிறதுக்கு முன்னாடியே ரோபோ பற்றின ஒரு இமேஜினேஷன் நம்மக்கிட்ட இருந்துக்குது. காரல் கபெக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டு நாடக ஆசிரியர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ரோபோ அப்படிங்கிற சொல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கிறாரு. 1920 வந்து நாடகம் ஒன்றை எழுதியிருக்காரு. அந்த நாடகத்தில் வந்து பார்த்துக்கோங்க, காரல் கபெக்குங்கிறது ஆசிரியர். அவர் வந்து செக் நாட்டை சார்ந்தவர். 1920 வந்து ஒரு நாடகம் எழுதினார். அதில் தான் வந்து ரோபோங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற அந்த ரோபோ அப்படின்னா அடிமை அப்படிங்கிறது ஒரு பொருள். ரோபோ அப்படிங்கிறது என்ன சொல்? கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு தொழிற்சாலையில் வந்து ரோபோக்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி கற்பனைப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. மனிதர்கள் வந்து தம்மளோட வேலையை வந்து எளிதாக செய்யறதுக்கு வந்து முதல்ல வந்து எந்திரங்களை வந்து தான் கண்டுபிடிச்சாங்க. மிஷின் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. மிஷின்னா என்னது? நார்மலாக மிக்சி, கிரைண்டர், கரண்ட் அடுப்பு எல்லாமே வந்து மிஷின் தான். அப்புறம் அதை ஈட்டுறதுக்கு வந்து மனுஷங்களுடைய எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. அதையை போக்குறதுக்கு தான் வந்து தானியங்கிகள், ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு தானியங்கி என்றால் என்ன அப்படின்னா, நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகள் வந்து மனிதரை விட தானே செய்து முடிக்கும் இயந்திரம் தான் வந்து தானியங்கி. ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல தேவையில்லை. அந்த நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து முன்னாடியே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அது தானாகவே செஞ்சுக்கும். அதாவது ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். தானியங்கின் செயல்களை அந்த கணினி தான் வந்து கட்டுப்படுத்தும் சரிங்களா. ஒரு கம்ப்யூட்டர் தான் கட்டுப்படுத்தும். இந்த வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்கள் வந்து பயன்பட்டுருக்குது. பயன்படுறதுக்கு ஏற்ற வகையில் வந்து இதுக்கு கைகள், நகரும் கால்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பொருத்தியிருக்காங்க. சூழ்நிலையில் உணர்வுக்கான நுண்ணுணர்வு கருவினா தான் வந்து அந்த சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏஐயில் வந்து அது இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல், அது ஓகே. இது வந்து நுண்ணுணர்வு கருவிகள்னால் சென்சார் சரிங்களா. தானாக புரிஞ்சுக்கும் சூழ்நிலையை வந்து. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த சைடில் வந்து மனித முயற்சிகளுக்கு மாற்றாகத்தானே வந்து இந்த இயங்கும் எந்திரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து தானியங்கி. இது வந்து தோற்றத்தில் வந்து மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு வந்து விளக்கம் அளித்த களஞ்சியம் எது? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சரிங்களா. இதெல்லாம் எப்படிலாம் யூஸ் ஆகுது பாருங்கள். இதுவும் ரோபோட்டு தான். அதோட செயல்திறனுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வராங்க. இதில் சும்மா அந்த பையனும் அந்த ரோபோட்டும் உரையாடுற மாதிரி தான் இருக்கும். கடைசியாக வந்து உங்களால் விளையாட முடியுமா அப்படி இப்படின்லாம் அந்த பையன் நிறைய கேட்பான். கடைசியில் உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவு கொண்டு மனிதர்கள் போல் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. செயற்கை நுண்ணறிவுங்கிறத வந்து ஏஐன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது நுண்ணுணர்வு கருவினா சென்சார். ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேட்டில் கூட கேட்டுருவாங்க, அதனால தான் சொல்லிகிட்ருக்குறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 1997 வந்து மே மந்தில் வந்து சதுரங்க போட்டி வந்து ஒன்று நடைபெற்றிருக்குது. அதில் வந்து கேரி கேஷ்ப்ரோ அப்படிங்கிற வந்து 2 பேர் கலந்துக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விளையாட்டு வீரர், செஸ் விளையாட்டு வீரர். ஆனால் ஐபிஎம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற மீதி சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து அவரோட வந்து ஒரு போட்டி போட்டுச்சு. கடைசியில் யார் வென்றார் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரியே தான் டீப் ப்ளூ தான் வந்து வெற்றி பெற்றுக்கிறது.
அதோடைய அதோட பெருமையை தான் வந்து அந்த ரோபோ வந்து சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து உலகிலேயே வந்து முதலாக நமக்கு எப்படி இந்திய குடிமகன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குடியுரிமை இருக்குதோ, அதே மாதிரி சவுதி அரேபியா வந்து ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கியிருக்குது. அந்த ரோபோவோட பேர் வந்து சோபியா. ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஐநா வந்து இதுக்கு பேர் என்ன வச்சுருக்குன்னா புதுமைகளின் வெற்றியாளர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுமைகளின் வெற்றியாளர். ஏன்னா திடீர்னு புதுமைகளின் சாதனையாளர், படைப்பாளர் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. என்னது? புதுமைகளின் வெற்றியாளர். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளே வந்து கொஸ்டின் கேட்டு படித்தோம்னா இன்னும் நல்லதுங்க. புதுமைகளின் வெற்றியாளர். சரிங்களா? சோபியாவுக்கு வந்து அந்த பட்டத்தை வந்து வழங்கியிருக்கு. இதுதான் வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியை வந்து இதுதான் சோபியா. பார்த்துக்கோங்க. இது மாதிரி சொல்லிவிட்டு முடிக்கிறாங்க, பாடத்தை வந்து முடிக்கிறாங்க. அந்த ரோபோவும் பாருங்க, அவங்க அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க, அந்த பையனும் ரோபோவும் விளையாடிட்டுருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு இருக்கிற கன்வர்சேஷன் தான் இந்த பாடம். அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னது? நுண்ணறிவு தான். தானியங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் எதிர்ச்சொல் வந்து நீக்கிறது. ஒரு 2-3 திங்ஸ் இருக்குது, அது நீக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து சேர்க்கறது. எளிதுனா ஒரு ஈஸி செஞ்சிடலாம், இல்லை அந்த செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்னது? அரியுது. மனிதன் தன்னோட வேலைகளை வந்து எளிதாக கண்டுபிடிச்சது தான் வந்து இயந்திரங்கள் இல்லை ரோபோ. தானியங்களுக்கும் மனிதனுக்கும் இல்லையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னது? செயற்கை நுண்ணறிவு தான். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினி பெயர்ப்பதை பார்த்தோம். டீப் ப்ளூ, ஐபிஎம் உருவாக்குனது. சோபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா. ஓகே, அடுத்தது ஒளி பிறந்தது. இதில் வந்து என்னென்னா, ஒரு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போவாங்க மாணவர்களை வந்து. அங்கே அரங்குகளை வந்து பார்வையிட்டு கொண்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு கலாம் அரங்கு இன்னும் பேர் பலகை வந்து மாட்டியிருக்குது. அங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ வந்து கலாம் ஐயா வந்து அந்த திரையில் வராரு. அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் பேசிட்டு எடுத்துனே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம் நோட்டில் வந்து பார்க்கலாம். திருக்குறள் வந்து அவருக்கு பிடிச்ச நூலாகும். சரிங்களா? அப்துல் கலாமுக்கு அது என்ன முக்கியமாக? அறிவாற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அந்த குறள் வந்து அவருக்கு வலு சேர்த்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. வாட்சன் நமக்கு வந்து ஒளி பல்புக்கு வந்து விளக்குகளுக்கு வந்து வாட்ஸ் தேவைப்பட்டால் தான் விளக்கு வந்து ஒளியும் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாங்க. போலியோவால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் அவரோட சாதனையெல்லாம் உங்களோட பெரிய சாதனை என்னென்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைங்க வந்து 3 கிலோ, அதாவது 3 கேஜி எடையுள்ள காலை வந்து செயற்கை கால்களை வந்து பொருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு நடந்துக்கிறாங்க. ஸோ இவர் வந்து இதோட கொஞ்சம் எடை கம்மியாக என்னது 3 கிலோவிலேருந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு? 300 கிராம் கார்பன் நிலையை கொண்டு செயற்கை கால்கள் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் இல்லையா? அதனால அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எதை வந்து நீங்கள் கருதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உணவு உற்பத்தியில் வந்து நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். தகவல் தொழில்நுட்பத்திலையும் மிகுதியான வளர்ச்சி வந்து பெற்றுட்டோம். செயற்கைக்கோளையும் ஏவும் திறனும் நம்ம இன்றும் உள்ளது அப்படின்ட்டு 2-3 இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அணு உலைகள், நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவங்களும். பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வந்து வெற்றி பெற்றுக்கிறோம். சரிங்களா? அக்னி பிருத்வி. இவர் வந்து ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் யார்? நம்ம அப்துல் கலாம் ஐயா தான். 100 ஆண்டுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும்? 3 சிறப்புகள் வந்து பெற்றிருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்திருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கின யார்? குமாரகுப்தர். சரிங்களா? குப்தர் காலத்தில் நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் கண்டிப்பாக. இருந்தாலும் நம்ம தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் வந்து சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் வந்து மனுஷங்க வந்து குடியிருப்பாங்க. மொத்தம் 3 சிறப்பு. சரிங்களா? என்னென்ன? நாலந்தா
பல்கலைக்கழகம் மாதிரி எஜுகேஷனில் வளர்ச்சி அடைஞ்சிருப்போம், செவ்வாய்க்கோளுக்கு போயிருப்போம், அடுத்தது வளங்கள்லாம் தீர்ந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சூரிய சக்தியை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ முடியுமா, செவ்வாய்க்கோளில் வாழ முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவுக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு சொல்லியிருக்காரு. குழந்தைங்க கேட்குறாங்க. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து ஏவூர்திகளில் மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா அப்படின்னு ஒரு மாணவர் கேட்குறாங்க. சூரியன் வந்து தொடர்ந்து குழந்தைங்க தானே, நம்மளுக்கு தெரியும் போக முடியாதுன்னு. ஆனால் நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு, அறிவை விட வந்து கற்பனை திறனுக்கு தான் வந்து அதிக சக்தி இருக்குது. ஏன்னா கற்பனை திறன் தாங்க வந்து அறிவியல். உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஒரு இமேஜினேஷன் இது எப்படி வந்துச்சு, எப்படி இருந்திருக்கும், விண்வெளியெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம கற்பனை பண்ணுறது தாங்க. கருந்துளை அது எப்படி இருக்கும், பிளாக் ஹோல் மேலே என்ன இருக்கும், எந்த மாதிரிலாம் இருக்கும், அதாவது கற்பனை திறனுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. அது உண்மைதாங்க. எங்களுடைய சயின்ஸ் சாரும் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இருந்து. சரி வாங்க நம்ம அப்படியே நம்ம பேசிகிட்டே போயிடுவோம். அடுத்தது இந்த மாதிரி கேட்கும்போது தான் வந்து நம்ம ஜாலியாக படிக்கலாம், மெதுவாக படிக்கலாம், தெளிவாக படிக்கலாம், டைம் இருக்குது, பதட்டப்பட வேணாம், மெதுவாகவே நம்ம போவோம். சரி ஓகேங்க. இப்போ சூரியன் வந்து தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கிறனால நம்ம அதனோட வெப்பத்தை நமக்கு தாங்கக்கூடிய அளவு நம்ம கெப்பாசிட்டி இல்லை. சப்போஸ் வருங்காலத்தில் நம்ம அந்த மாதிரி சூரியன்கிட்டே 6000 டிகிரி செல்சியஸ் அதுக்கிட்ட போகிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகலாம். உலகில் வந்து முதல் விஞ்ஞானியை யாரை கூறலாம் அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் தான் இந்த உலகத்தோட முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாரு. அதோட வெற்றி அடையிற்கு வழி என்னன்னு கேட்குறா. 2 வழி. அறிவை வளர்க்கும் அனைவரின் அறிவு வளர்க்குற மாதிரி எல்லாரோடைய பேச்சையும் கவனிக்க சொல்கிறாரு. அடுத்து வியர்வை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறாரு. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மொழி இறுதி. இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, உண்மையை சொல்கிறேன். படிக்கும்போது எல்லாத்தோட மென்டாலிட்டி வச்சு சொல்கிறேன் காமனாக. எனக்கு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த டாபிக், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்போ பிடிச்ச டாப்பிக்காக மாறிடுச்சுங்க. ஒன்றும் இல்லை இப்போது, ஏன்னா எனக்கு அந்த அளவு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா, மொழி முதல் அப்படின்னா இப்போ ஒரு சொல்லியிருக்கு, இதுதாங்க மொழி முதல். இறுதி எழுத்துக்கள்னால் இப்போ இதோ இந்த சொல்ல இறுதி எழுத்துக்கள் வருதா, அது இதெல்லாம் வந்து இறுதி எழுத்துக்கள். இப்போது மொழி முதல்ல இப்போது காங்காச்சா அப்படி எல்லாம் வந்து மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247 இருக்குங்களா. உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த சொல், நம்ம ஒரு சொல் கயல் அப்படின்னு இருக்குது, காங்கிற எழுத்து வருதுங்களா. அது மாதிரி ஃபஸ்ட்டு சொல் 247 எழுத்துமே வருமா அப்படின்னு சொன்னோமா, வராது. என்னென்ன எழுத்துலாம் வந்து வராது, வரும். எதுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போது டம்ளர் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து தமிழ் எழுத்தா இல்லை. ஏன்னா டம்ளர் அப்படிங்கிறது ஒரு வேறு பிறமொழி சொல். ஏன்னா டா அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி தமிழ் எழுத்து இல்லை. இப்போ இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மொழிக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன எழுத்துலாம் வரும் வராதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா, இது பிறமொழி சொல்லலாம், தமிழ் மொழி சொல்லலாம், இல்லை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழை பிழையின்றி நமக்கு எழுதுறதுக்கும் யூஸ் ஆகுது. சரி, இது மொழி முதல் எழுத்து, இது இறுதி எழுத்து. ஒரு ட்ரெயினை வச்சு சொல்லியிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்களுக்கு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொழி என்பதற்கு சொல்லின பொருளும் இருக்குது. உயிர் எழுத்துக்கள் 12மே ஃபஸ்ட்டு மொழிக்கு முதல்ல வரும். கா ச த நா பா மா ஆகிய வரிசையில் உள்ள எல்லாமே, இப்போ காக்கா கீக்கி கூக்கு கேக்கே அதேமாரி சாச்சா சீச்சி சூ தாத்தா தீத்தி தே தே தை எல்லாமே வருங்க. அவு மவு வரைக்கும் வரும். ஆனால் ngா ngா யா வா வரிசையில் வந்து ngா வந்து அந்த கணம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தாங்க வரும். ஞால வந்து ஞா ஞா நோ நோ, யால வந்து யா யா யூ யூ யோ யௌ வரும். வால வந்து வா வா வி வி வே, அந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்த உடனே உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட் இப்போ மேலோட்டமாக பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மொழிக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வரும்னு பார்த்தோம். என்னென்ன வரும்னு தெரிஞ்சுட்டு என்னென்ன வராதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். இந்த ஃபஸ்ட்டு வந்து காங்காச்சால 18 வந்து 11 எழுத்துக்கள் வரும். 11 மொத்தம் 18 எழுத்துக்களா காங்காச்சா. அதில் வந்து
10 எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆனால் இந்த 8 வந்து வராது. டானா ராலா பார்த்தாவே நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் படிக்கிறோம் தானே, தமிழில் எழுதும் போதெல்லாம் இது மேக்ஸிமம் வராது. ஃபஸ்ட் எழுத்தான் பார்த்தாவே தெரிஞ்சிருது. அப்புறம் ஆயுத எழுத்து வராது நமக்கு தெரியும். கா கா யா வா கான் யா இந்த வரிசையில் நம்ம என்னென்னலாம் வரும்னு பார்த்துருக்கோம். அதை தவிர மீதி எழுத்துக்கெல்லாம் வராது. இப்போ ஞாவில் வந்து ஞான் ஞா ஞோ ஞோ வரும், மீதியெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா எது எது வரும்னு தெரிஞ்சிட்டோம்னா எது எது வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மொழி இறுதி எழுத்துக்களையும் அப்படித்தான். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12மே வந்து மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் வந்து மொழிக்கு இறுதியில் வந்து வரும்னு சொல்கிறாங்க. 11 மொழியின் இறுதியில் வரும். சரிங்களா, 11 மெய்யெழுத்துக்கள் வந்து மொழியின் இறுதியில் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து 10ன்னு பார்த்தோம். அப்புறம் உயிரெழுத்துக்கள் 12. மொத்தம் மொழி முதல்ல வந்து 22 வரும். மொழி இறுதியில் வந்து 24 வரும். சரிங்களா, இப்போ இந்த கார்த்திக், ஹாங்காங், சுஜித் இதெல்லாம் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து பிறமொழி பேர் சொல்கள் தான் வந்து இந்த எழுத்துக்கள் வரும். இக்கெல்லாம் முடிகிற மாதிரி வராது. கசட தப்பரங்கிற 7 மெய்யெழுத்துமே வந்து சொல்லின் இறுதியில் வந்து வராது. சரிங்களா, எகர வரிசையில் நே கே நே முடிகிற எந்த எழுத்துமே வந்து மொழிக்கு வந்து இறுதியில் வராது. ஃபஸ்ட்டு என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா வராதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு வேணால் இந்த டாபிக் தனியாகவே நடத்துகிறேன். யாராருக்கெல்லாம் புரியலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈஸி தான். நீங்கள் போய் நான் சொல்கிறது வேறு படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். சரிங்களா, இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஷார்ட்கட் சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் இந்த இலக்கணத்துக்கெலாம் வந்து ஒரு சிலதுக்கு நம்ம புரிஞ்சு படிக்கிற மூலிமா தான் வந்து புரியும். சரிங்களா, சொல்லின் இடையில் வந்து மெய் எழுத்துக்கள் 18மே வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். அளபடியில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் வரும். மற்றபடி முதல்ல மட்டும்தான் வரும். அளபடைன்னா என்ன? நீண்டு ஒலிக்கிறது. உயிர் அளபடை, ஒற்றளபடையெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா, சரிங்க, இதோட இலக்கணம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து இப்போ 1921 வந்து மத்திய தரக்கடல் வழியாக வந்து ஒரு கப்பல் இங்கிலாந்து நோக்கி சென்று கொண்டு இருக்குது. அதில் வந்து தமிழர் ஒருத்தர் வந்து கப்பல் மேல்தளத்தில் வந்து நின்றுட்டு கடல் அலையில் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு நம்மளை மாதிரி. திடீர்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கற்பனை திறன் தான் அப்படி மெயின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுக்கு. அது மாதிரி அவர் திடீர்னு நாம் ஏன் பார்த்து ரசிச்சுட்டு கம்மி விட்டுறோம். அவருக்கு இன்னும் மேலே சிந்தனை தூண்டியிருக்கு. கற்பனை ஏன் திடீர்னு அவரோட உள்ளத்தில் வந்து கடல் நீர் ஏன் நீளமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது எழுந்திருக்குது. அது வந்து அவரை தூங்குறக்கே விடல. நம்ம அது ஜஸ்ட்டு விட்டுருவோம். நம்ம எல்லாருமே சயின்டிஸ்ட் தான், நம்ம நினச்சிட்டு விட்டுருவோம். அவர் விடலை. இங்கிலாந்து பயணம் முடிஞ்சு இந்திய திரும்பினதுக்கப்புறம் பாதரச ஆவி விளக்கு வழியை வந்து பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி இது இப்படி இருக்குங்க முப்பட்டகம் மாதிரி, அதை வந்து உதவியுடன் வந்து ஆய்வை தொடங்குறாரு. கடைசியாக பாருங்கள் 21 அவர் கொஸ்டின் எழுந்துக்குது. 1928 பிப்ரவரி 28 சயின்ஸ் டே, நேஷ்னல் சயின்ஸ் டே. ஏன்னா ஆக்சுவலி இவர் பர்த்டே அன்னைக்கு தான் வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுறாரு. அந்த அன்னைக்கு வந்து ராமன் விளைவு அப்படிங்கிறத வந்து ஒன்று வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த கண்டுபிடிப்பு இந்திய அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு. அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு நோபல் பரிசு வாங்கினது யாருன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ நோபல் பரிசு வாங்கினார்? 28 வெளியிட்டிருக்காரு. 1930 நோபல் பரிசு வாங்கியிருப்பார். கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்து வந்து விண்கலம், மருத்துவம், அறிவியல், கணினி எல்லாம் அழைப்பு பார்த்தாவே தெரிஞ்சிடுது. அவ்வளோதாங்க. அப்துல் கலாமுடைய சுயசரிதை என்னது? அக்னி சிறகுகள். அடுத்து ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் தந்த எந்திர மனிதன் சோபியா. எந்திரனுக்கு ரோபோக்கு வந்து குடியுரிமை வழங்கியது வந்து சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் நிறைய இருக்குது, அதுக்கு அந்த பெட்டிக்கு தகுந்த மாதிரி. சதுரங்க போட்டியில் டீப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். இந்தியா செலுத்திய ஏவுகணை என்னது? அக்னி பிருத்திவி. தானாக செயல்படும் இயந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த
டேஷ் குடியரசுத் தலைவர் 11வது குடியரசுத் தலைவர். செயற்கை நுண்ணறிவுனா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர். சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ட்னா நுண்ணறிவு. அதே மாதிரி சென்சார் அப்படின்னா என்னது? சென்சார்னா செயற்கை நுண்ணறிவு. அவ்வளோதாங்க. இந்த இயல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது 4வது இயல் பார்ப்போம். இப்போதைக்கு பாய் பாய். நல்லா படிங்க, ஜாலியாக கொண்டு போகலாம். உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு தெரியல, ஏன்னா இப்போது சேனல் வந்து 0ல் தான் இருக்குது. அதில் வந்து நிறையா ஒரு 4K 5K இருந்தாங்க. ஸோ மெதுவாக தான் க்ரோத் ஆகும். நீங்கள் எப்போ பார்ப்பீங்க இந்த வீடியோன்னு எனக்கே தெரில. சரி, கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாம் ஒரு கனெக்ட் ஆகும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 2 மந்த்தில் ஒரு நல்ல வைப் ஆயிரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் நல்லாவே கொண்டு போவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.